ரிஷட் குட்டிக்கு கோல்டு பிடிச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரெமெடி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஒரு குட்டி குழிக்கரண்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், சூடம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன், நிறைய சேர்க்கக்கூடாது. வெத்தலையில் பாதியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சேர்த்துட்டு லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதே சூட்லேயே இந்த வெத்தலை மீதி இருக்கிறதையும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேபி ரப் இருக்கு இல்லையா, அதையும் அந்த ஆயிலில் தடவிட்டு இளஞ்சூடு இருக்கும்போது நெத்திக்கு, கழுத்துக்கு, காதுக்கு பின்னாடி, செஸ்ட்டில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி திரும்பவும் ஆயில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மீதி இருக்க வெத்தலையில் அப்ளை பண்ணி செஸ்ட்டில் வச்சிடணும். ஸோ இது மாதிரி ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணும்போது கோல்டு டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். ஈவினிங் போல் வெளியில் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே டீ எல்லாம் வெளியில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 2 வாரமாகவே மார்க்கெட் போகவே இல்லை, இருக்கிறத வச்சு தான் சமாளித்தேன். இப்போ சுத்தமாகவே வெஜிடபிள்ஸ் இல்லை, அதனால தான் இன்றைக்கி போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரு 2-3 நாளைக்காவது வீட்டுக்கு வரும். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.